ஹலோ மேடம். சொல்லு. அவன் எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டான் மேடம். நீங்க தான் அதை செய்ய சொன்னீங்கன்னு சொல்லிட்டான். இப்ப இன்ஸ்பெக்டர் வேணுவே அந்த குழந்தைய கூட்டிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க மேடம். என்ன சர்க்குணம் சார், இப்படி மொக்கையான ஆளுங்கிட்டே வேலை கொடுப்பீங்க? எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டானுங்கன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி அக்கா பேரை சொன்னாங்க? ஐயோ, நானும் இப்படிதான் நினைச்சேன். ஆனா எப்படி உளறனான்னு தெரியலையே. மேடம், போலீஸ் வர வந்துட்டு இருக்காங்க. பேசாம தப்பிச்சு ஓடிடலாமா? தப்பிச்சு போனா மட்டும் நான் இதை செய்யலன்னு ஆயிடுமா? இல்ல மேடம், அத வேற மாதிரி சமாளிச்சுக்கலாம் மேடம். நீங்க போலீஸ்ல சிக்க கூடாது, அதான் மேடம் முக்கியம். இப்போதைக்கு இங்கிருந்து போயிடலாம் மேடம். நான் சொல்றத கேளுங்க மேடம். ஆமாங்கா, எனக்கும் இவர் சொல்றதுதான் சரின்னு படுது. இப்போ நீ அரெஸ்ட் ஆனா அது பேப்பர் மீடியான்னு வந்து பேரே கெட்டு போயிடும். அதனால போலீஸ் கிட்ட இருந்து நாம முதல்ல தப்பிக்கணும். வாக்க போலாம். வாங்க மேடம். வாக்க போலாம். வாங்கக்கா. வாங்க மேடம். சரி வாங்க போலாம். மேடம், போலீஸ் வந்துட்டாங்க மேடம். போச்சு அக்கா, என்னக்கா செய்யறது? முதல்ல நீ பதறாத மஞ்சு. கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். அதை யோசிக்கணும். காயத்ரி, யோசி 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 யோசி. சார், இவங்க தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். இப்பவே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். மேடம், பவித்ராவை நீங்க சொல்லிதான் கிட்னாப் பண்ணதா நீங்க அனுப்பின ஆளே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். என்ன சார் பேசுறீங்க? எவனோ ஒருத்தர் சொன்னான்னு மேடத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. மேடம், நீங்களா வந்தா டீசெண்டா போயிடும். இல்லைன்னா உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். வாங்க, வந்து வண்டியில இருங்க. சார், நான் சொல்லிட்டே இருக்கேன். முதல்ல உங்கள்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? சார், இவங்க தான் கிட்னாப் பண்ண சொன்னாங்கன்றதுக்கான விட்னஸே இருக்கு என்கிட்ட. தேவையில்லாம பேசாதீங்க. போய் கூட்டு வாங்க. சார், ஒரே ஒரு நிமிஷம். நான் இந்த காலை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப முக்கியமான கால். அமெரிக்கால இருந்து முத்துசாமி பாண்டியன்னு தெரிஞ்ச டாக்டர் பேசுறாரு. இது ரொம்ப முக்கியமான கால். நான் பேசியே ஆகணும். சரி, பேசுங்க. ஹலோ டாக்டர். Hi Gayatri, how are you? ஃபைன் டாக்டர். நீங்க? Yeah, I am good. இப்ப
இப்பதான் நான் உங்க மெசேஜ பார்த்தேன். உங்க சிஸ்டர் யாரோ கோமால இருக்காங்க, அவங்கள கியூர் பண்ணணும்னு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. அவங்க கோமா ஸ்டேஜ் 1 தானே? ஆமா டாக்டர். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரீங்களா? நான் ஒரு சின்ன ப்ராப்ளம்ல இருக்கேன். அதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு உடனே கால் பண்றேன். ஓகே, பாய். இப்ப நான் ஸ்டேஷனுக்கு தானே வரணும். வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை மேடம். 2 நிமிஷம் தான், பேசிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி போங்க. கொஞ்சம் வாங்க என் கூட. மஞ்சு, நீயும் வா. மேடம் ஏதோ மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு கால் பண்ணது யாருன்னு தெரியும்ல? ரமாவை காப்பாத்த நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க தேடிட்டு இருக்கிற முத்துசாமி பாண்டி, ஒன் ஆஃப் த லீடிங் நியூராலஜிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். நான் போட்ட ஒரே மெசேஜ பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ற அளவுக்கு அவரு எனக்கு க்ளோஸ். இப்ப நான் நினைச்சேனா அவரை உடனே இங்க வர வச்சு ரமாவை குணப்படுத்த முடியும். ஆனா நீங்க தான் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப துடிக்கிறீங்களே. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 2 வாய்ப்பு தான். ஒண்ணு என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது, இன்னொன்னு ரமாவை காப்பாத்தணும். இதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? என்னடி, நீதான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவியே. நீ சொல்லு, உன் பாட்டிய காப்பாத்தணுமா இல்ல என்ன பழி வாங்கணுமா? என்ன பண்ண போற? அக்கா, இவளுக்கு ஒன்னும் அந்த ரமாதேவி மேல பாசம்லாம் இல்லக்கா. இவளுக்கு பழி வாங்கினா போதும். அப்படி ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் இவ. அக்கா, இவங்களுக்காகலாம் அந்த டாக்டரை வர வச்சு ஹெல்ப் பண்ணாதக்கா. போலீஸ் கேஸ் தானே, அத நாமளே லீகல் ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் எல்லாம் இல்ல. இந்த கேஸ்ல இருந்து என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ரமாவை நீங்க காப்பாத்தணும்னா அது என் ஒருத்தியால மட்டும்தான் முடியும். சட்டுன்னு சொல்லுங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? சித்தப்பா, நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாமா சித்தப்பா? என்ன பவி சொல்ற? இதுக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இல்ல சித்தப்பா, இப்ப நமக்கு முக்கியம் பாட்டி குணமாகிறது தான். அதுக்காக தான் சொல்றேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம் சித்தப்பா. பாட்டி, நாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்க அந்த டாக்டரை வர சொல்லுங்க. சொல்லிரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி இந்த கேஸ முடிச்சு வைங்க. ஓகேவா? வா மஞ்சு. என்ன பவி, டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட?
வேற வழி இல்லையே சித்தப்பா. நம்மளாலேயே அந்த டாக்டரை காண்டாக்ட் பண்ணி வர வைக்க முடியல. இந்த நிலைமையில வேற என்னதான் பண்றது? நமக்கு தேவை பாட்டி குணமாகணும். அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா. சரி வா. ம். என்ன மேடம் பேசுறீங்களா? வாங்க வந்து ஜீப்ல இருங்க. போலாம் இன்ஸ்பெக்டர். ஆனா அதுக்கு முன்னாடி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் வந்துடட்டுமே. என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் போலாம் போலான்னு அவசரப்படுத்துறாரு. நீ என்ன சொல்ற? சார், இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். என்ன வேணும் சொல்றீங்க? ஆமாம் சார், இது எங்கள் ஃபேமிலி மேட்டர். இதை நாங்களே சரி பண்ணிக்கிறோம். இதில் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஏங்க, உங்க குடும்ப விஷயம் இதை நீங்களே பேசி தீர்த்துக்கிறதுன்னா அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரீங்க? இதுக்கு தான் பெரிய இடத்து விவகாரத்திலாம் தலையிடக்கூடாதுங்கிறது. யோ வாங்கயா போலாம். பரவாயில்ல, உங்க வாழ்க்கையிலேயே நீங்க இப்பதான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. வெரி குட். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க டாக்டரை வர வைக்கிறேன்னு சொன்னதை நம்பிதான் கேஸை நாங்க வாபஸ் வாங்கியிருக்கோம். முதல்ல அவர்கிட்ட பேசி வர சொல்லுங்க. ஓகேடி பவி, வர வச்சிடலாம். ஹலோ டாக்டர். என்ன ஏதோ ப்ராப்ளம் சொன்னீங்க? எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சா? அதெல்லாம் சிறப்பா பண்ணியாச்சு. உங்க சிஸ்டருக்கு கோமா ஸ்டேஜ் 1 தானே? ஆமா டாக்டர், அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க வந்தா அவங்க நிச்சயமா கியூர் ஆயிடுவாங்க. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ, நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்வேனா? இன்னும் 10 நாள்ல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக இந்தியா வரேன். அப்போ உங்க சிஸ்டரை நான் பார்க்கறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதை விட காம்ப்ளிகேட்டான கேஸ் எல்லாம் நான் கியூர் பண்ணியிருக்கேன். உங்க சிஸ்டரை ஈஸியா கியூர் பண்ணிடலாம். அப்புறம் அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நான் ஒரு 10 டேஸ்ல இந்தியாவுக்கு வந்ததும் நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். சரி, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். பாய். பாய். கேட்டீங்கல்ல, பல பேர் பல வருஷம் இவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொன்னேங்கிறதுக்காக 10 நாள்ல வரேன்னு சொல்லிருக்காரு. அதான் காயத்ரியோட பவர். எல்லாம் ஓகே தான். ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே பேச்ச மாத்திட்டா நாங்க என்ன பண்றது? அந்த டாக்டர் நம்பரை எங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா உங்களை முழுசா நம்பவும் முடியாது. ஏ பாப்பா, யார்கிட்ட என்ன பேசுற? விடுங்க சார். டாக்டர் நம்பர் தானே, அனுப்பி வைக்கிறேன். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஏன் மஞ்சு, இப்ப வீட்டுக்கு போய் நான் டாக்டரை வர வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு இவங்க கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல? ஆமாக்கா. எப்படின்னு கேட்டா, என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க பார்த்தாங்க, நான் அதுல இருந்து தப்பிக்க டாக்டர் விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கூட சொல்லுவாங்கல்ல?
கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்படி மட்டும் நீங்க சொல்லி அங்க என் பேரை டேமேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே டாக்டர் இங்க வரத நான் கேன்சல் பண்ணிடுவேன். நமக்குள்ள நடந்த இந்த டீலிங் எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவே கூடாது. இந்த காரணத்துக்காக தான் நான் ரமாவை காப்பாத்த ஒத்துக்கிட்டேன்னு நீங்க யார்கிட்ட சொல்லவும் கூடாது. புரியுதா? சரி, சொன்னதை நீங்க காப்பாத்துனீங்கன்னா அதை நாங்களும் காப்பாத்துவோம். அது வீட்டுக்கு போய் ரமாவோட ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு அனுப்பி வைங்க. போங்க. சூப்பர்க்கா, அந்த டாக்டர் மேட்டரை வச்சு செம்மையா எஸ்கேப் ஆயிட்ட. கிரேட் மூவ்க்கா. அப்படின்னா ரமாவை காப்பாத்திடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா மேடம்? யோசிச்சு பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி தானே அவளால நான் என் குடும்பத்தை இழந்தேன். அதே மாதிரி அவளும் அவ குடும்பத்தை இழக்கிறது ரமா கண்ணு முன்னாடியே அவ நினைவு தெரிஞ்சே நடக்கணும். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இப்போ டாக்டரை வர வச்சு ரமாவை காப்பாத்த போறதும் நான் தான். அப்புறம் அவ குடும்பத்தை அழிச்சு அவ கொதக்கி முடிவு எழுத போறதும் நான் தான். வேற என்ன பண்ண சொல்ற பவி? எல்லாத்துக்கும் காரணம் அந்த காயத்ரி தான்றத ஆதாரத்தோட நிரூபிச்சும் நம்மளால அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியலையே. இப்படி மறுபடியும் அவங்க கிட்ட தோத்து போய் நிக்கிறோம். இதுக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? ஏன் சித்தப்பா அப்படி நினைக்கிறீங்க? இப்பவும் நம்ம ஒண்ணு தோத்து போகல. என்ன பவி பேசுற? ஜெயிலுக்கு போக இருந்தவங்கள நம்ம காப்பாத்தி விட்டு வந்திருக்கோம். இதுக்கு பேர் தோத்து போனது இல்லாம வேற என்ன? இப்ப நம்ம காப்பாத்துனது அவங்கள மட்டும் இல்ல, ரமா பாட்டியும் சேர்த்துதான். அத மறந்துட்டீங்களா? ரமா பாட்டிய அழிக்கிறது தான் என்னோட ஒரே எய்ம்னு அவங்க சொன்னாங்கல்ல. இப்ப அவங்கள வச்சு ரமா பாட்டிய நாம காப்பாத்த போறோம். இது எப்படி தோத்து போனது ஆகும் சித்தப்பா? எனக்கு தெரிஞ்சு இதுவும் கூட நாம ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா பாட்டி குணமாகி வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. பொறுமையா இருக்கிறது தான் இப்ப நமக்கு நல்லது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பவி. இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் தான் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன சித்தப்பா? அவங்க நம்ம கிட்ட போட்ட இந்த டீலை வீட்ல சொல்லி அவங்க முகத்திரையை கிழிச்சிடலான்னு நாம நினைச்சா அதுக்கும் முடியாதபடி ஒரு செக் வச்சுட்டாங்க. இப்ப எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டோமேன்னு கடுப்பா இருக்கு. நீங்க செஸ் விளையாடி இருக்கீங்கல்ல? ஆமா. அந்த செஸ்ல செக் வைக்கிறது ஒன்றும் பெருசு இல்ல. கடைசியில யாரு ஜெயிக்கிறான்றது தான் முக்கியம். காயத்ரி பாட்டி நமக்கு ஒரு செக் வச்சிருக்காங்கன்னா நாம பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு செக் வைப்போம். இது ஒரு விஷயமா? நம்ம
நமக்கு தேவை நாம ஜெயிக்கணும், அது மட்டும்தான். இப்ப வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வாங்க. சரி பவி. போலாம் சித்தப்பா. என்ன நீ கடைசியில இப்படி ஆகி போயிடுச்சு. என்னமோ நம்மளாலதான் அம்மா குணமாக போறாங்கன்னு ஒரு பில்டப்பா சொல்லிட்டு போனா கடைசியில சித்தி கவுத்துட்டாங்களே. என்ன பண்றது, அவங்களும் முயற்சி பண்ணி தான் பார்த்தாங்க, முடியலையே. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல நீ. சித்தி பேசியே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த டாக்டர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இதை எப்படி அண்ணி வெளியில சொல்றது? ஐயோ, இவ வேற வராளே. இப்ப நம்ம இதை சொன்னா நம்மள ரொம்ப கேவலமா நினைக்க போறா. என்னக்கா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுக்கா, என்ன விஷயம்? அது டாக்டரை வர வைக்க சித்திக்கிட்ட ஹெல்ப் கேட்க போனோம்ல, அது நடக்கல மாமா. சித்தியும் ட்ரை பண்ணாங்க, ஆனா அவரு ரொம்ப பிஸி போல. அதனால நம்ம வேற டாக்டரை பார்த்துக்கலாம். தேவையில்லை, அந்த டாக்டரே வருவார். டேய், அத்தை சொல்லி அவர் முடியாதுன்ட்டாரு, அப்புறம் எப்படிடா வருவாரு? வருவாருன்னா வருவாரு, அவ்வளவுதான்.